வணக்கம் மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்களுடைய தமிழ் மிஸ் பேசுகிறேன். ஒரு மாதம் முழுவதும் நம்ம திருப்புதல்லே இருந்தோம், ரிவிஷன் பிடிச்சிட்டே இருந்தோம். 3rd யூனிட்டு 4th யூனிட்டு 5th யூனிட்டு ரிவிஷன் முடிச்சுட்டே இருந்தோம். 5th யூனிட்டில் நம்ம இப்போ டெஸ்ட்லாம் முடித்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். சரியா? என்ன இலக்கண பகுதி? இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண பகுதி என்னம்மா தலைப்பு? இடைச்சொல், உரிச்சொல். அது என்னம்மா இடைச்சொல்? இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவில் வர்றதுக்கு பெயர் தான் என்ன? இடைச்சொல். பெயர் சொல்லுக்கும் வினைச்சொற்களுக்கும் இடையில் வருவது என்னது? இடைச்சொல். இந்த இடைச்சொல் இல்லாமல் மொழி பயன்பாடு முழுமையாக ஆகாது. இந்த இடைச்சொல் இல்லாமல் மொழி பயன்பாடு என்ன செய்யாது? முழுமையாக ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேராகிராஃப் பாருங்கள். சுசீலா அவளுடைய தோழி கமீலாவின் வீட்டுக்கு போனாள். கமீலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமீலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனைப் போல இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமீலா மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த பேராகிராஃபில் என்னென்ன இடைச்சொற்கள் நம்மளால் இனம் காண முடியுதா? என்னென்ன வருது பாருங்கள். இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் போன்றவை என்ன இடைச்சொற்கள். அப்போ இந்த இடைச்சொற்கள் எதுக்கு நடுவில் வரும் அப்படின்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவில் வரும். நடுவில் என்னன்னா இடையில் வரக்கூடியது இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. பெயர் சொல்லும் வினை சொல்லும் இருந்தால் தான் இடைச்சொல் என்ன செய்ய முடியும்? இயங்க முடியும். அது சார்ந்தன என்ன? சேர்ந்து. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். அப்போ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு? இந்த இடைச்சொற்கள் தனித்து இயங்கும் ஆற்றல் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடைச்சொற்களின் வகைகள் பார்க்கலாமா? இடைச்சொற்களின் வகைகள் பல வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன? வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள்னால் என்னம்மா? நம்ம படிச்சிருக்கோம், ஐயாள், கூ, இன், அது, கண் 8 வேற்றுமை உருபுகளும் இடைச்சொற்குள்ளே தான் வரும். சரியா? இரண்டாவது பன்மை விகுதிகள். பன்மைனா என்ன? ஒருமை பன்மை, சிங்குலர் ஃப்ளூரல் பார்த்துருக்கோம். அது போல் பன்மை விகுதிகள். கல், மார், அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது பன்மை விகுதிகள். அடுத்து திணைப்பால் விகுதிகள். திணைப்பால் விகுதிகள்னால் என்னம்மா? திணைனா உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். பால் விகுதிகள் என்ன? ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றன்பால் பலவின்பால், ஆண் பெண் பலர் ஒன்றன் பலவின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண்பால் அன், ஆண், அல், ஆர், வந்தான் என்னது? ஆண்பால். வந்தால் என்னது? பெண்பால். வந்தார்கள் பலர்பால். வந்தது ஒன்றன்பால். அப்போ திணைப்பால் விகுதிகள் என்னெல்லாம் வரும்? ஏன், ஓம், ஆய், ஈர், ஆண், ஆல், ஆர், ஆர்கள், தூ, அப்படிங்கிறது என்னது? திணைப்பால் விகுதிகள். அடுத்து 4வது கால இடைநிலைகள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வருது இல்லையா? அந்த கால இடைநிலைகள். அது கிறு, கின்று, அப்படின்னு சொல்லக்கூடிய இது கிறு, கின்று அப்படிங்கிறது நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? 3 வகையான இடைநிலைகள் வரும். மேல் வகுப்பில் நீங்கள் போக இது தனியாக ஒரு பகுதி இருக்குது, அப்போ படிப்பீங்க. அடுத்து பெயரச்ச வினையச்ச விகுதிகள். பெயரச்சனா ஆல முடியுமா? அங்கே கொடுத்துருக்காங்க வினையச்சனா ஈ, ஊல முடியும். அப்போ பெயரச்ச வினையச்ச விகுதிகள் இதுவும் இடைச்சொற்களுடைய வகைகளில் அடங்கும். இப்போ பெயரச்ச விகுதி பாருங்கள். வந்த பையன், ஆல முடியுதா? வந்த, ஆல முடியுதா? வந்த பையன் பெயரச்சம். வினையச்சம் பாருங்கள். வந்து முடித்தான், வந்து, ஊல முடியுதா? வந்து முடித்தான். அடுத்து பாருங்கள். எழுதி முடித்தான், எழுதி, ஈல முடியுதா? அப்போ இது என்னது? வினையச்சம். பெயரச்சன வினையச்சனா ஈ, ஊல முடியும். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள். ஆ, அல், இல் என்னது? எதிர்மறை இடைநிலைகள். அடுத்து 7வது தொழில் பெயர் விகுதிகள். தல், அல், அம், வருதல், செல்லுதல், தல். தொழில் பெயர், தொழிலை செய்யக்கூடியது என்னது? தொழில் பெயர் விகுதிகள். தல், அம், மை. அடுத்து வியங்கோல் விகுதிகள். க, இய, இயர் அப்படின்னு வந்தால் என்னது? வியங்கோல் விகுதிகள். உங்களுக்கு நான் இலக்கண குறிப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வியங்கோல் விகுதிகள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். க, இய, இயர், வாழ்க, வாழிய அப்படின்னு வருதா? அது என்னது? வியங்கோல் விகுதிகள். இதுவும் இடைச்சொல் தான். அடுத்து சாரிகைகள். பகுபது உறுப்பிலக்கணத்தில் வருது இல்லையா? அத்து, அற்று, அம், அதெல்லாம் என்ன? சாரிகைகள். ஓம உருபுகள். போல, மாதிரி, பவளம் போன்ற, வாய், முத்து போன்ற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஓம உருபுகள். இணைப்பிடை சொற்கள். இணைப்பிடை சொற்கள் இணையில் வரக்கூடியது. அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும், அதனால், இல்லை என்றால் இணைப்பு சொற்கள். இணைப்பிடை சொற்களை என்ன செய்யும்? இந்த இடைச்சொற்கள் வரும். இடைச்சொற்களின் வகைகளில் வேற்றுமை உருபுகள், பன்மை விகுதிகள், திணைப்பால் விகுதிகள், கால இடைநிலைகள், பெயரெச்சம், வினையெச்சம், இயங்கோல், வினைமுற்று, தொழில் பெயர் விகுதிகள், எதிர்மறை இடைநிலைகள், சாரிகைகள், ஓம உறுப்புகள், இணைப்பிடை சொற்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா?
அது நம்ம பார்க்க போகிறது தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் அப்படிங்கிறாங்க. அது என்னது? தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் இதெல்லாம் தத்தம் பொருளை தன்னுடைய பொருளை மட்டும் தாம் உணர்த்தக்கூடிய இடைச்சொற்கள். சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை அப்படிங்கிறதுல சொல்லுறுப்புகள்னு சொல்கிறாங்க. வினா உறுப்புகள் ஓ. வினா உறுப்புகள் என்ன? ஓ. வினா எழுத்துக்கள் போல் வினா உறுப்புகள் ஓ. இப்போ நம்ம பார்த்த அந்த இடைச்சொற்கள் வகைகளில் ஒரு 13-14 வகைகள் பார்த்தோம் இல்லையா? அதில் இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறது ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுகின்றனன்னு பார்க்குறோம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? உம்முங்கிற இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருளில் வரும். என்னென்ன பொருளில்? எதிர்மறை, சிறப்பு, ஐயம்னா சந்தேகம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை ஆகிங்கிற ஆக்கம் அப்படிங்கிற பொருள்களில் வரும். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. எதிர்மறை உண்மை. எதிர்மறை வரும் இல்லையா? மழை பெய்தும் என்னது? புழுக்கம் குறையவில்லை. அப்போ என்னது? எதிர்மறை பொருளில் வருது. பாடகர்களும் போற்றும் பாடகர் உயர்வு சிறப்பு. பாடகர்களும் போற்றுதல் இல்லையா? அப்போ உயர்வு சிறப்பு உண்மை. அப்போ உம்முங்கிற சொல்லி இந்த வகையில் வரும். அடுத்து ஓ அப்படிங்கிற இடைச்சொல் 8 பொருளில் வரும். என்னென்ன 8 பொருள்? ஒளி, இசை, வினா, சிறப்பு. சிறப்புனா உயர்வும் வரும், இழிவும் வரும். எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருளில் வரும். தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருதுங்கிறாங்க. எந்த பொருள் அதிகமாக வருது? ஓகாரம் பிரிநிலை பொருளில். எத்தனை பொருளில் வருது? 8 பொருளில் வருது. அதை தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாமை, மிகை, இது அல்லது அது, இதுவும் இல்லை அல்லது அதுவும் இல்லை போன்ற பொருள்களிலும் வருது. இன்றைக்கு மழை பெய்யுமோ? ஐயா சந்தேகம். இன்றைக்கு மழை பெய்யுமோ? ஓல முடியுதா? அடுத்து பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். இது அல்லது அதுன்னு பார்த்தோம் இல்லையா? பூங்கொடியோ அல்லது மலர்கொடியோ பேசுங்கள். பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள். அதுவும் இல்லை இதுவும் இல்லை. பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓங்கிறது 8 பொருளில் வரும். அதிகமாக பெருநிலையில் வருது, ஐயத்தில் வருது, இது அல்லது அதில் வருது, இதுவும் இல்லை அல்லது அதுவும் இல்லைங்கிற பொருளில் வருது. அடுத்து ஏகாரம் அப்படிங்கிறது அந்த இடைச்சொல் 6 பொருளில் வரும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன 6 பொருள்? பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை ஆகிய 6 பொருளில் வரும் அப்படிங்கிறாங்க. தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் மட்டும்தான் வருது. தேற்ற பொருள்னா அழுத்தம் கொடுக்கக்கூடிய சொல்லில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. எது? ஏகாரம். அப்போ அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அன்றே அழுத்தமாக இருக்கா, அன்னைக்கே சொன்னார் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். நடந்தே வந்தான். நடந்தே அழுத்தம் கொடுக்குற இடத்துல என்ன செய்யுது? ஏகாரம் வருது. அடுத்து தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில் தான் வரும். இது என்ன செய்யும்? தேற்ற பொருளில் தான் வருது. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் அது சேருதோ அதனை முதன்மைப்படுத்தி வர்றது தான் என்னது? தான் அப்படிங்கிற சொல். நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா தான் பாடினாள். நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். இப்போ முதல் வாக்கியத்துக்கும் அடுத்த வாக்கியத்துக்கும் உங்களுக்கு வேறுபாடு புரியுதா? நிர்மலா தான் விழாவில் பாடினா, நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினா. அடுத்து நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். அவள் விழாவில் மட்டும்தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தானுங்கிற சொல் அது வரக்கூடிய சொல்லோடு என்ன செய்யுது? முதன்மைப்படுத்தி வருது அப்படிங்கிறது தான் என்ன செய்யும்? தேற்ற பொருளில் தான் வருது, அழுத்த பொருளில் வருதுன்னு சொல்லலாம். வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும். நிர்மலா தான் பாடினாள் தான் இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள் தான் தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயர் பெயர் சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து மட்டுங்கிற சொல் வரையறை பொருளில் வருது. முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களிலும் வருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை பொருளில் என்ன செய்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ உம்முங்கிற சொல் ஐயம், எச்சம், முற்று, அளவை அப்படிங்கிற சொல்ல வருதுன்னு பார்த்தோம். ஓகாரங்கிற இடைச்சொல் பிரிநிலை பொருள்லையும் ஐய பொருள்லையும் இது அல்லது அதுங்கிற பொருள்லையும் இதுவும் இல்லை அல்லது அதுவும் இல்லைங்கிற பொருள்லையும் வருது. ஏகாரம் 6 பொருளில் வருது, ஓகாரம் 8 பொருளில் வருது. இந்த ஏகாரம் 6ல் தேற்ற பொருளில் வருது அப்படிங்கிறோம். தானும் தேற்ற பொருளில் தான் வருது. அடுத்து மட்டுங்கிறது எதில் வருது அப்படின்னு சொன்னால் வரையறை பொருளில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இடைச்சொற்கள் ஓ, ஏ, தான், மட்டும் அப்படிங்கிற இடைச்சொல் பற்றி பார்த்தோம் இல்லையா?
அடுத்து ஆவது அப்படிங்கிற இடைச்சொல்லை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போதும். இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல்லாகும். இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல்லாகும். 5 பேராவது வாருங்கள், 5 பேராவது வாருங்கள் குறைந்த அளவு, 5 பேராச்சும் வாங்க அப்படிங்கிறது. ஆவது பேராவது வருதா. அடுத்து அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும். இது அல்லது அது, அவனாவது அல்லது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்ல வருது. முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்தல வருது. ஆவது அப்படிங்கிறது என்ன, பல பொருள்களில் வரும் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கூடங்கிறது என்ன, என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, குறைந்தபட்சம் என்கிட்ட ஒரு காசு கூட இல்லைப்பா. அடுத்து தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, முற்றுப்பொருள், பொருள் முடிஞ்சு போச்சு, தெருவில் யாருமே இல்லை, ஒருவர் கூட நடமாடவில்லை. அடுத்து அவனுக்கு வரையக்கூட தெரியும், எச்சம் தழுவிய கூற்று. வரைய ஆள் வருது இல்லையா, அப்போ பெயரெச்சம், எச்சம் தழுவிய கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவது கூட. அதுக்கப்புறம் வினா பொருளில் வரும் இடைச்சொற்கள். இது எந்த சொல்லோடு வருதோ அந்த சொல்லுக்கு வினாவாக அமையும். புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா, புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் அப்படிங்கிற போது வினா பொருளில் வருது. எந்த சொல்லோடு இணையுதோ அங்கே வினாவாக அமையுது. ஆமுங்கிறது சொற்றொடர் இறுதியில் இசைவு, சாத்தியம், பொருத்தமாக்கிய பொருள்களிலும் தகவல், வதந்தி செய்திகளை கூறுவதற்கு பயன்படுகிறது. உள்ளே வரலாம், இசைவு. வகுப்பறைக்குள்ளே வரோம், என்ன கேட்குறோம், மிஸ்டர் பர்மிஷன் கேட்குறோம் இல்லையா, உள்ளே வரலாம், இசைவு. இனியன் தலைநகர் போகிறானாம், தகவல் செய்தி. பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம், வதந்தி, பொய்ய பேசுகிறது. சரியா. அப்போ ஆவது கூட ஆம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அப்போ உம்முங்கிற இடைச்சொல் உயர்வு எதிர்மறை உம்மையில் சிறப்பில் வரும். அடுத்து ஓங்கிறது 8 பொருளில் வரும்னு பார்த்தோம். அடுத்து அது ஐயம், அது அல்லது இது அப்படிங்கிற சொல்ல வரும். ஏங்கிறது 6 பொருளில் வரும், தேற்ற பொருளில் வரும். தான் அப்படிங்கிற இடைச்சொல்லும் தேற்ற பொருளில் தான் வரும். இது முக்கியமான கொஸ்டின் வேறு, தான்ங்கிறது. அடுத்து மட்டும் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா வரையறை பொருளில் வரும். ஆவது அப்படிங்கிற இடைச்சொல் குறைந்தபட்சம் என்ன செய்யும், எல்லா பொருள்கள்லையும் வரும். கூடங்கிறது அப்படி தான், என்னது, எல்லா பொருளையும் வரும். கூட, என்னிடம் கூட காசு இல்லை, அது குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்றில் வரும். அடுத்து ஆங்கிறது எந்த சொல்லோடு வருதோ அதோடு வினாவாக அமையும். ஆம்ங்கிறது தகவல், இசைவு, வதந்தி ஆகிய சொற்களில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் ஆகிய அந்த சொற்கள் என்ன செஞ்சுருக்கோம், 9 இடைச்சொற்களை பார்த்துருக்கோம். இப்போ தெரிந்துகொள்வோங்கிற பகுதியை பாருங்கள். அன்று என்பது ஒருமை, அல்ல என்பது பன்மை. ஒருமைனா சிங்குலர், பன்மைனா ப்ளூரல். அப்போ அது பழம் அன்று, ஒரே ஒரு பழம்தான். இவை பழங்கள் அல்ல, பன்மை, பழத்தை குறிக்குது. அப்போ அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும், கவுண்டிங். எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானதுங்கிறது என்ன செய்யும், அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை பெரிய மரம், எத்தனை ஆண்டு பழமையானதுங்கிறது என்ன செய்யும், அளவையும் காலத்தையும் குறிக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இடைச்சொல் பார்த்துட்டோம், உரிச்சொல் பார்க்க போகிறோம். உரிச்சொல்னா என்ன அப்படின்னாமா, உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து பொருள் உணர்த்துகின்றன. அதாவது பெயர்ச்சொல்லை வினைச்சொல்லுக்கும் இடையில் வர்றது இடைச்சொல், பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது உரிச்சொல். இந்த உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்கிற பொருள்களுக்கு உரியதாக வரும். இசை, குறிப்பு, பண்பு. அந்த உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவது இல்லை. இடைச்சொல் போல இவை தனித்து வழங்கப்படுவதே இல்லை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். யார் சொல்கிறாங்க, நன்னூலார். நன்னூலை இயற்றிய ஆசிரியர் சொல்கிறாரு. ஒரு சொல் பல பொருளுக்குரியது, பல சொல் ஒரு பொருளுக்குரியது. உரிச்சொல் பாருங்கள். கடி மலர், கடினா என்னது, மனம், மனமிக்க மலர். கடி நகர், காவல் மிக்க நகர். கடி விடுதும், விரைவாக விடுவோம். கடினா விரைவு. கடி நுனி, கூர்மையான நுனி. ஒரு சொல் பல பொருள். கடிங்கிற ஒரு சொல் மனம், காவல், விரைவு, கூர்மைங்கிற பொருளில் வருது. அடுத்து பல சொல் ஒரு பொருள். உரு, தவ, நனி, நனி நன்று, வெரி குட்னு போடுவாங்க தமிழ் மிஸ் எல்லாம். அப்போ 3 உரிச்சொற்களும் மிகுதிங்கிற பொருளில் வருது. உரு, தவ, நனிங்கிறது மிகுதிங்கிற பொருளில் வருது. உரு பசி, தவ சிறிது, நனி நன்று அப்படிங்கிறது என்ன, பல சொல் ஒரு பொருள், பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்குது. முதல்ல ஒரு சொல் பல பொருள், கடிங்கிறது மனம், காவல், விரைவு, கூர்மைன்னு புரியும். அடுத்து பல சொல், உரு பசி, தவ சிறிது, நனி நன்றுங்கிறது பல சொல் ஒரு பொருளை குறிக்குது.
இப்போ நம்ம உரிச்சொல் பார்த்தோம் இல்லையா, உரிச்சொல்லில் வந்து ஒரு சொல் பல பொருளுக்குரியதும் பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதும் பார்த்தோம். உரிச்சொல்லுங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது. இது இசை குறிப்பு பண்பு அப்படிங்கிற பொருளுக்குரியதாக வரும்னு பார்த்தோம். இப்போ கடிமலர் கடிநகர், கடிமலர்னால் மனமிக்க மலர், கடிநகர்னால் காவல் மிக்க நகர், கடி விடுதும் அப்படின்னா விரைவு, கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி. அப்போ கடிங்கிறது ஒரு சொல் பல பொருள், மனம் காவல் விரைவு கூர்மைங்கிற பல பொருளில் வந்திருக்கு. அடுத்து பல சொல் ஒரு பொருள். பல சொல் ஒரு பொருள் என்ன? உரு பசி, தவ சிறிது, நனி நன்று, இது மூணுமே மிகுதிங்கிற பொருளில் தான் வருது. அப்போ இது பல சொல் ஒரு பொருள் அப்படிங்கிற தன்மையில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரிச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன. அவை மேலும் ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாகவும் பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாகவும் வரும். சில எக்ஸாம்பிள் பாருங்கள். மழ குள என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை குழந்தை போன்ற சொற்கள். ஓப்புனா உவப்பு அப்படின்னா உவகை மகிழ்ச்சி, பசப்புனா நிறம் மங்குதல் ஃபேட் ஆகிறது, பயப்புனா பயன் போன்றவையும் அப்படியே பயன்படுகின்றன. செழுமை என்பது செழிப்பு, செழித்த செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. விழுமங்கிறதும் விழுப்பம் விழுமுதல் விழுமியங்கிற பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. பிற உரிச்சொற்களும் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படுகின்றன பார்க்குறோம். மாணவர்கள், இன்றைய வகுப்பில் இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல்லுங்கிறது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வர்றதுக்கு பெயர் தான் என்ன இடைச்சொல். அந்த இடைச்சொல் இல்லாமல் வார்த்தைகள் முழுமை கிடையாது, மொழி பயன்பாட்டை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அந்த இடைச்சொற்கள் பல வகைப்படும். அப்படிங்கிறதுல நம்ம ஒரு 8 அல்லது 9 வகையான இடைச்சொற்கள் பார்த்துருக்கோம். ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் அப்படிங்கிற 9 வகையான இடைச்சொற்கள் பார்த்தோம். அடுத்து உரிச்சொல் அப்படிங்கிற பொழுது அது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் சார்ந்து வரும் இருப்பு பண்புங்கிற பொருளுக்கு உரியதாக வரும். அது ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாகவும் பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாகவும் வரும். சரியா மாணவர்களே? இதுக்குள்ளே கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நான் பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் ஒர்க் நோட்டில் யூனிட் 5ல் இலக்கணம்னு போட்டு என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அன்னன்னைக்கு கொடுக்குற வீட்டு பாடத்தை அன்னன்னைக்கு என்ன செய்யுங்க, படிங்க. சரியா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி.